போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். பத்து 20 பசங்க கிட்ட கூடி ஃபுல்லா வெட்டி போட்டாங்க. என் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தேன். நான் கத்துற உடுங்குப்பான்றேன். ஆஹா கிட்ட வந்தா உன்னை வெட்டிட வேண்டிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் என்ன வெட்டுறதுக்கு வந்தான். வேலை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நுரையீரல்ல போயிட்டு குத்திட்டு இருந்துக்குது. தலையில ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிக்கிறாங்க. தலையில இருக்கிற மூளை எல்லாம் செதறிட்டு இருக்குது. 3 மாசம் கன்சீவா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதோட இப்பதான் குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை தங்குச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஆச்சு. இந்த சந்தோஷமான நியூஸ் தெரியறதுக்கட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பசங்க. நான் அந்த மாதிரி வீட்டு வெளியே வந்து அப்போதான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணோடனே கிளம்பி வந்தாங்க. வந்து வெளியே உள்ளே வந்து உக்காந்து எனக்கு 2 தோசை சுட்டு கொடுனாங்க. தோசை சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு வெளியே போய் உக்காந்தாங்க. நானும் வீட்டு வாசல் வெளியே தான் உக்காந்துட்டு இருந்தேன். அந்த 5 நிமிஷத்துல சத்தம் கேட்டுது, ஐயோ அம்மா என்ன வெட்டுறாங்கன்ட்டு. நான் போய் கத்தவோ அப்புறம் பார்த்தா பசங்க ஒரு 10-20 பசங்க கிட்ட கூடி ஃபுல்லா வெட்டி போட்டு அப்ப கூட நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் கத்துன 10 செகண்ட் அந்த பசங்க எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பசங்க யார் சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அத்தாச்சி எல்லாமே தெரியும். அந்த இதுல கூட கூட்டின்னு வந்து வீட்டுல விட்டேன். நான் எங்க வீட்டுக்காரர் வீட்டுல விட்டா அது கட்டி உயிர் போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணனை வெட்டினாங்க. அவங்க அண்ணனை வெட்ட சொல்ல இவங்க உள்ள இருந்தாங்க, மிசால உள்ள இருந்தாங்க. இவங்க வெளியே வந்து ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி போட்டு இது பண்ணான். நான் அப்ப கூட சரி எவ்வளோ இந்த திருவிழா கூட நான் வந்தது எங்க வீட்டாண்ட. நான் அப்ப கூட நான் என்ன சொன்னேன், இந்த பசங்க இந்த கத்தியெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க, நீ வராத வீட்டாண்ட. இல்ல நான் வரமாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டாண்ட தான் இருக்கேன், நான் சேஃப்டியா தான் இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இரு அப்படின்னு சொன்னான். நான் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிட்டேன். இந்த நேரம் பார்த்து நேத்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போய் உக்காந்தாங்க. நான் வெளியே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு 10-20 பசங்க கிட்ட கூடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இது இயற்கையாவே இப்படி நடக்குங்கிறப்ப இது என்ன அளவுக்கு அது இருக்கு? என் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தேன். நான் கத்துற உடுங்குப்பான்றேன். ஆஹா கிட்ட வந்தா உன்னை வெட்டிட வேண்டிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் என்ன வெட்டுறதுக்கு வந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப கூட நான் பயப்படாம சரி நான் கிட்ட போனேன். அது நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். அப்ப கூட அவரை விடவே இல்லை. வெட்டிட்டு ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பானுங்க. கத்தி அந்த வேலை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நுரையீரல்ல போயிட்டு குத்திட்டு இருந்துக்குது. தலையில ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிக்கிறாங்க. தலையில இருக்கிற மூளை எல்லாம் செதறிட்டு இருக்குது. உடம்பு ஃபுல்லா வெட்டு, கையெல்லாம் துண்டு துண்டா போயிடுச்சு. கொஞ்சம் அந்த தோசை சாப்பிட்டு போய் வெளியே உக்காந்தாங்க. வெளியே உட்காந்து நான் வாசற்படியாண்ட உட்காந்துட்டு இருந்தேன். எப்பவுமே அந்த ரேஷன் கடையாண்ட உட்காருவாங்க. இப்பன்னு இல்லை, அவங்க அப்பத்துல இருந்தே உட்காருவாங்க. சாப்பிட்டாங்கன்னா சரி ஜீரணமாவதுக்கோசம் போய் உட்காருவாங்க. அது உட்காந்ததுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல லபான்னு கத்தினோம். முன்விரோதம் எல்லாம் இல்ல. இந்த பசங்க இந்த மாதிரி அவங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணாங்க. சின்ன பசங்க எல்லாம் 18, 17, 16 அந்த மாதிரி வயசு பசங்க. ரொம்ப சின்ன பசங்க அவனுங்க. நீங்க ஃபுல்லா கத்தி எல்லாம் புதுசா இருக்குது. அவர் இடுப்புல கூட குத்தின்னு இருக்க பாருங்க. ஃபுல்லா ஷார்ப்பா இருக்குது கத்தி. நம்ம கை சைஸ் தான் இருக்கும் அந்த கத்தி. 3 மாசம் கன்சீவா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதோட இப்பதான் குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை தங்குச்சு. அது கட்டி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றது, என்னால சொல்ல முடியல. என்னால இப்பதான் இந்த மாதிரி ஆச்சு. இந்த சந்தோஷமான நியூஸ் தெரியறதுக்கட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பசங்க. அது விரோதமோ எதுவுமே இல்லை. சரி திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னுக்கும் விட நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி குச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவனுங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. நாங்க ஆக்ஷன் குடுத்துருக்கோம். நம்ம எடுக்கிறோமா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோமா, நாங்க ரொம்ப சிவியரா தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நல்லா தெரியும். போட்டோ வீடியோ எல்லாம் காமிச்சிட்டேன் நான் அவங்க கிட்ட. இந்த பசங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு குடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். நாங்க செஞ்சவங்களை இன்னும் பிடிக்கல. கூட இருந்த பசங்களை மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பண்ணவங்கள பிடிக்கல. பண்ணவங்க 2 பேர் மட்டும் பிடிச்சிருக்காங்க. மிச்ச பேர்லாம் இன்னும் பிடிக்கல. இன்னும் பிடிக்கல அவங்கள.
அவங்க நாங்க போயிருக்கோமா, இன்னும் நாங்க தேடிந்தமா இருக்கோம், அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கம்மா, சிக்னல் நானா டவர் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்க எப்படியோ ஒண்ணு புடிச்சிடுவோம், தண்டனை கொடுப்போமா, சிவியரா தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பத்து 20 பசங்க கிட்ட கூடி ஃபுல்லா வெட்டி போட்டாங்க. என் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தேன். நான் கத்துற உடுங்குப்பான்றேன். ஆஹா, கிட்ட வந்தா உன்னை வெட்டிட வேண்டிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் என்ன வெட்டுறதுக்கு வந்தான். வேலை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நுரையீரல்ல போயிட்டு குத்திட்டு இருந்துக்குது. தலையில ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிக்கிறாங்க. தலையில இருக்கிற மூளை எல்லாம் செதறிட்டு இருக்குது. 3 மாசம் கன்சீவா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதோட இப்பதான் குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை தங்குச்சு. இப்பதான் இந்த மாதிரி ஆச்சு. இந்த சந்தோஷமான நியூஸ் தெரியறதுக்கட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பசங்க. நான் அந்த மாதிரி வீட்டில் இருந்தேன். வீட்டு வெளியே வந்து அப்போதான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணோடனே கிளம்பி வந்தாங்க. வந்து வெளியே உள்ளே வந்து உக்காந்தாங்க. உக்காந்து எனக்கு 2 தோசை சுட்டு கொடுனாங்க. தோசை சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு வெளியே போய் உக்காந்தாங்க. நானும் வீட்டு வாசல் வெளியே தான் உக்காந்துட்டு இருந்தேன். அந்த 5 நிமிஷத்துல சத்தம் கேட்டுது, ஐயோ அம்மா என்ன வெட்டுறாங்கன்ட்டு. நான் போய் கத்தவோ, அப்புறம் பார்த்தா பசங்க ஒரு 10-20 பசங்க கிட்ட கூடி ஃபுல்லா வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு அப்ப கூட நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் கத்துன 10 செகண்ட் அந்த பசங்க எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பசங்க யார் சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அத்தாச்சி எல்லாமே தெரியும். அந்த இதுல கூட கூட்டின்னு வந்து வீட்டுல விட்டேன். நான் எங்க வீட்டுக்காரர் வீட்டுல விட்டா அது கட்டி உயிர் போயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணனை வெட்டினாங்க. அவங்க அண்ணனை வெட்ட சொல்ல இவங்க உள்ள இருந்தாங்க, மிசால உள்ள இருந்தாங்க. இவங்க வெளியே வந்து ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி போட்டு இது பண்ணான். நான் அப்ப கூட சரி, எவ்வளவு இந்த திருவிழா கூட நடந்தது எங்க வீட்டாண்ட. நான் அப்ப கூட நான் என்ன சொன்னேன், இந்த பசங்க இந்த கத்தியெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க, நீ வராத வீட்டாண்ட. இல்ல நான் வரமாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டாண்ட தான் இருக்கேன், நான் சேஃப்டியா தான் இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிட்டேன். இந்த நேரம் பார்த்து நேத்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போய் உக்காந்தாங்க. நான் வெளியே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு 10-20 பசங்க கிட்ட கூடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இது இயற்கையாவே இப்படி நடக்குங்கிறப்ப என்ன அளவுக்கு அது இருக்கு? என் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தேன். நான் கத்துற உடுங்குப்பான்றேன். ஆஹா, கிட்ட வந்தா உன்னை வெட்டிட வேண்டிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பையன் என்ன வெட்டுறதுக்கு வந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப கூட நான் பயப்படாம சரி நான் கிட்ட போனேன். அது நான் என் உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் கிட்ட போனேன். அப்ப கூட அவரு விடவே இல்லை. வெட்டிட்டு ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பானுங்க. கத்தி அந்த அந்த வேலை எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த நுரையீரல்ல போயிட்டு குத்திட்டு இருந்துக்குது. தலையில ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிக்கிறாங்க. தலையில இருக்கிற மூளை எல்லாம் செதறிட்டு இருக்குது. உடம்பு ஃபுல்லா வெட்டு, கையெல்லாம் துண்டு துண்டா போயிடுச்சு. கொஞ்சம் அந்த தோசை சாப்பிட்டு போய் வெளியே உக்காந்தாங்க. வெளியே உட்காந்து நான் வாசற்படியாண்ட உட்காந்துட்டு இருந்தேன். எப்பவுமே அந்த ரேஷன் கடையாண்ட உட்காருவாங்க. இப்ப இல்ல, அவங்க அப்பத்துல இருந்தே உட்காருவாங்க. சாப்பிட்டாங்கன்னா சரி ஜீரணமாவத்துக்கோசம் போய் உட்காருவாங்க. அது உட்காந்ததுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல லபான்னு கத்தினு. முன்விரோதம் எல்லாம் இல்ல. இந்த பசங்க இந்த மாதிரி அவங்க அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணாங்க. சின்ன பசங்க எல்லாம் 18, 17, 16 அந்த மாதிரி வயசு பசங்க. ரொம்ப சின்ன பசங்க அவனுங்க. நீங்க ஃபுல்லா கத்தி எல்லாம் புதுசா இருக்குது. அவர் இடுப்புல கூட குத்தின்னு இருக்கும் பாருங்க. ஃபுல்லா ஷார்ப்பா இருக்குது கத்தி. நம்ம கை சைஸ் தான் இருக்கும் அந்த கத்தி. 3 மாசம் கன்சீவா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. அதோட இப்பதான் குழந்தை கன்சீவ் ஆகி குழந்தை தங்குச்சு. அது கட்டி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றது, என்னால சொல்ல முடியல. என்னால இப்பதான் இந்த மாதிரி ஆச்சு. இந்த சந்தோஷமான நியூஸ் தெரியறதுக்கட்டியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பசங்க. அது விரோதமோ எதுவுமே இல்ல. சரி திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னுக்கும் விட நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி புச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவனுங்க இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. நாங்க ஆக்ஷன் குடுத்துருக்கோம். நம்ம எடுக்கிறோமா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோமா, நாங்க ரொம்ப சிவியரா தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நல்லா தெரியும். போட்டோ வீடியோ எல்லாம் காமிச்சிட்டேன் நான் அவங்க கிட்ட. இந்த பசங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு குடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். நாங்க செஞ்சவங்களை இன்னும் பிடிக்கல. கூட இருந்த பசங்களை மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பண்ணவங்கள பிடிக்கல. பண்ணவங்க 2 பேர் மட்டும் பிடிச்சிருக்காங்க. மிச்ச பேர்லாம் இன்னும் பிடிக்கல. இன்னும் பிடிக்கல அவங்கள.
அவங்க நாங்க போயிருக்கோமா, இன்னும் நாங்க தேடிந்தமா இருக்கோம், அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கம்மா, சிக்னல் நானா டவர் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்க எப்படியோ ஒண்ணு புடிச்சிடுவோம், தண்டனை கொடுப்போமா, சிவியரா தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.